வெல்கம் டு வெற்றிக்கணி. நாம் இந்த வீடியோவில் காணவிருப்பது என்னவென்றால் 2018இல் நடைபெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். அதாவது 2018 ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நடைபெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் உள்ளன. அதில் எதுவெல்லாம் தேர்விற்கு கேட்கலாம் என நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில முக்கியமான வினாவிடைகளை நாம் இங்கே காண உள்ளோம். தேர்வுக்கு கேட்கலாம் என நாம் நினைக்கக்கூடிய வினாவிடைகள் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் ஏராளமாக உள்ளன. அதில் முதல் பகுதியாக நாம் இங்கே 25 கேள்வி மற்றும் விடைகளை பார்க்க உள்ளோம். மேலும் அடுத்தடுத்த பகுதியில் வினா மற்றும் விடைகளை நாம் காணலாம். நமது வெற்றிக்கணி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பக்கத்தில் தெரியக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதுபோன்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு PDF வடிவில் வேண்டுமெனில் 90 80 768 956 எனும் வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணையலாம். உலகின் மிகப்பெரிய இந்திய விசா மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டாக்கா. உலகின் மிகப்பெரிய இந்திய விசா மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டாக்கா. உலகின் முதன்முறையாக ரிமோட் மூலம் இயங்கக்கூடிய பகுப்பாய்வு நுண்ணோக்கி லீப் மைக்ரோஸ்கோப் உருவாக்கியுள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? IIT சென்னை. உலகின் முதல் முறையாக ரிமோட் மூலம் இயங்கக்கூடிய பகுப்பாய்வு நுண்ணோக்கி உருவாக்கியுள்ள இந்திய கல்வி நிறுவனம் எது? IIT சென்னை. இந்திய பொருளாதார வளர்ச்சி 2019இல் எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் IMF கணித்துள்ளது? 7.8%. இந்திய பொருளாதார வளர்ச்சி 2019இல் எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச செலாவணி நிதியம் IMF கணித்துள்ளது? 7.8%. 2018 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கோல் அடித்த இளம் வீரர் யார்? கெய்லின் மாபே. 2018 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கோல் அடித்த இளம் வீரர் யார்? கெய்லின் மாபே. 2018 தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? நோசாமி ஒகுஹாரா. 2018 தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? நோசாமி ஒகுஹாரா. 2018 உலக ஜூனியர் தடகள போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஹிமா தாஸ் பங்கேற்ற பிரிவு 400 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவு. 2018 உலக ஜூனியர் தடகள போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஹிமா தாஸ் பங்கேற்ற பிரிவு 400 மீட்டர் தடகள பிரிவு. ஈவே பில் திட்டம் எப்போது இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்தது? ஏப்ரல் 1, 2018. ஈவே பில் திட்டம் எப்போது இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்தது? ஏப்ரல் 1, 2018. சமீபத்தில் நடந்து முடிந்த 21வது காமன்வெல்த் போட்டி ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட். இந்தியா பங்கேற்ற எத்தனையாவது காமன்வெல்த் போட்டியாகும்? 17. சமீபத்தில் நடந்து முடிந்த 21வது காமன்வெல்த் போட்டி ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் நடைபெற்றது. இது இந்தியா பங்கேற்ற எத்தனையாவது காமன்வெல்த் போட்டியாகும்? 17வது காமன்வெல்த் போட்டி. இந்தியாவிற்கான பிரத்யேக வழிகாட்டி என குறிப்பிடப்படும் செயற்கைக்கோள் எது? IRNSS-1I. இந்தியாவிற்கான பிரத்யேக வழிகாட்டி என குறிப்பிடப்படும் செயற்கைக்கோள் எது? IRNSS-1I. உலகின் அதிகம் எண்ணெய் பயன்படுத்துவோர் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? 3வது இடம். உலகில் அதிகம் எண்ணெய் பயன்படுத்துவோர் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 3வது இடம். நிதி ஆயோக்கின் வடகிழக்கு நாடுகளுக்கான தேசிய ஊரக வளர்ச்சி அமைப்பின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? அகர்தலா, திரிபுரா மாநிலம். நிதி ஆயோக்கின் வடகிழக்கு நாடுகளுக்கான தேசிய ஊரக வளர்ச்சி அமைப்பின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது? அகர்தலா, திரிபுரா மாநிலம். எந்த அடையாள அட்டையில்
திருநங்கைகளுக்கு தனி பாலினம் இடம்பெற மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டது. பான் கார்டு. எந்த அடையாள அட்டையில் திருநங்கைகளுக்கு தனி பாலினம் இடம்பெற மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டது? பான் கார்டு. 2018ஆம் ஆண்டிற்கான பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்திய நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 130வது இடத்தை பிடித்துள்ளது. 2018ஆம் ஆண்டிற்கான பொருளாதார சுதந்திர குறியீட்டில் இந்திய நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 130வது இடத்தை பிடித்துள்ளது. அதிக முறை டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் யார்? ரோஜர் பெடரர் 20 முறை. அதிக முறை டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் யார்? ரோஜர் பெடரர் 20 முறை. 2022ஆம் ஆண்டு பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டியில் எந்த விளையாட்டு நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது? துப்பாக்கிச் சுடுதல். 2022ஆம் ஆண்டு பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டியில் எந்த விளையாட்டு நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது? துப்பாக்கிச் சுடுதல். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது? 7.4%. நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது? 7.4%. அண்மையில் பழங்குடி அபிவிருத்தி மையத்தை தொடங்கிய இந்திய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அண்மையில் பழங்குடி அபிவிருத்தி மையத்தை தொடங்கிய இந்திய மாநிலம் எது? மகாராஷ்டிரா. இந்தியாவின் எந்த அண்டை நாடானது அரசு வேலைகளில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ளது? வங்காளதேசம். இந்தியாவில் எந்த அண்டை நாடானது அரசு வேலைகளில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ளது? வங்கதேசம். எந்த ஆண்டை சிறுதானியங்களுக்கான தேசிய ஆண்டாக இந்திய அரசு முடிவெடுத்துள்ளது? 2018. எந்த ஆண்டை சிறுதானியங்களுக்கான தேசிய ஆண்டாக இந்திய அரசு முடிவெடுத்துள்ளது? 2018. விலையில்லா இயற்கை விவசாய திட்டம் அறிமுகம் செய்துள்ள இந்திய மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். விலையில்லா இயற்கை விவசாய திட்டம் அறிமுகம் செய்துள்ள இந்திய மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018 ஒப்புதல் அளித்துள்ள இந்திய மாநில அமைச்சரவை எது? ஒப்புதல் அளித்துள்ள இந்திய மாநில அமைச்சரவை எது? கோவா மாநில அமைச்சரவை. தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018 ஒப்புதல் அளித்துள்ள இந்திய மாநில அமைச்சரவை எது? கோவா. 2017இல் இந்தியாவில் 100% மரண விகிதம் கொண்ட ஒரே நோய் எது? ரேபிஸ். 2017இல் இந்தியாவில் 100% மரண விகிதம் கொண்ட ஒரே நோய் எது? ரேபிஸ். 2018 அக்டோபரில் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் 33வது உலக கூட்டமைப்பின் மொத்த வியாபார சந்தை மாநாடு நடைபெற உள்ளது? ஹரியானா, குருகிராம். 2018 அக்டோபரில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் 33வது உலக கூட்டமைப்பின் மொத்த வியாபார சந்தை மாநாடு நடைபெற உள்ளது? ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராம். காவல் தலைமை அலுவலக துப்பாக்கி அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? டெல்லி. காவல் தலைமை அலுவலக துப்பாக்கி அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? டெல்லி. சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சி 3352 புள்ளிகள் பெற்று 13வது இடத்தில் உள்ளது? திருச்சி. மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 13வது இடம். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தூய்மையான நகரங்களின் பட்டியலில் 2018 தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சி 3352 புள்ளிகள் பெற்று 13வது இடத்தில் உள்ளது? திருச்சி. மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 13வது இடம். இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கேணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கேணி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். இந்த வீடியோவை பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.